பார்த்தோம். அப்ப இந்த வேத வசனம் அது எவ்வளவு உண்மையானது. அதனால இந்த வேத வசனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகிறது இல்லை. இந்த வேத வசனம் மனிதனை மாற்றக்கூடியது. இந்த வேத வசனம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஏன்னா இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயும் இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை ஒருவராலும் அழிக்கவும் இல்லை, அழிக்க முடியவும் இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகளும் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அப்போ நாம் பயப்பட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவரின் 37 ரூபாய் 50 காசை திருடிய ஒருவர் மனம் திருந்தி இலங்கைக்கே சென்று அவரது 3 வாரிசுகளுக்கு தலா 70,000 ரூபாய் என 2,10,000 அளித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. கோவை ரத்தினபுரி பகுதிக்கு இலங்கையில் இருந்து குடிபெயர்